இன்றைக்கான வீடியோவில் ஒரு மிகவும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை நம்ம என்னதான் ராமர் கிருஷ்ணர் அவங்க எப்படி அவதரித்தா அந்த அவதாரனுடைய பயன்கள் ஸ்டோரிஸ் என்னதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் இந்த 6வது விஷ்ணு அவதாரமான பரசுராமனுடைய ஒரு டீட்டெயில்டான ஸ்டோரி லைனை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எபிசோடுக்கு. இந்த கதை கொஞ்சம் லெங்க்தியாக போகிறதுனால இதை நான் 2 பார்ட்டாக 2 எபிசோடுக்கு பிரிச்சிருக்கேன். முதல் பார்ட்டில் பரசுராமர் எப்படி பிறக்கிறார், அவருடைய ஃபுல் ஃபேமிலி ட்ரீ எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். செகண்ட் பார்ட்டில் அவர் அவதரித்து என்ன நடந்தது அப்படிங்கிறத செகண்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கான பார்ட்டை பார்க்கலாம் வாங்க. ரிச்சிக முனி அப்படிங்கிற ஒரு முனிவர் சத்திரிய குல ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதனால சந்திரகுல வம்சத்தில் இருக்கிற காந்தி மன்னருடைய ஒரே பெண்ணான சத்தியவதியை திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் காந்தி மன்னரிடம் போய் கேட்டபோது அந்த மன்னருக்கு தன்னுடைய ஒரே ஒரு மகளான சத்தியவதியை ஒரு வயதான முனிவருக்கும் அவ்வளோ டெம்பர்மெண்ட் இருக்கிற ஒரு முனிவருக்கும் தரத்துக்கு ஆசையே கிடையாது. அதனால் அவருக்கு கொடுக்க வேண்டாம்னு நினச்சும்போது அந்த காந்தி மன்னர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கண்டிஷன் போடுறாரு. எப்படின்னா 1000 குதிரைகள் கரெக்டாக அதுக்கு ஒரே ஒரு காது மட்டும்தான் பிளாக் கலரில் இருக்கணும், மீதி எல்லாமே வெள்ளை கலரில் இருக்கணும் போது எங்கே தேடியும் அந்த மாதிரி 1000 குதிரைகள் அந்த ரிச்சிக முனிக்கு கிடைக்கவே இல்லை. அதனால என்ன பண்றாருன்னா வருண பகவான் கிட்ட கேட்டு வருண பகவானும் அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியான 1000 குதிரைகளை அளிக்கிறாரு ரிச்சிக முனிக்கு. இதை அப்படியே மன்னர்கிட்ட கொடுத்ததுனால மன்னரும் வேற வழி இல்லாமல் அவருடைய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால ரிச்சிக முனிக்கு அவருடைய மகளான சத்தியவதியை திருமணம் செய்து வைக்கிறாரு. இப்போ காதி மன்னருக்கும் அவருடைய ராஜ்யத்தை கொடுத்து அதை ஆட்சி செய்ய வைக்க ஒரு புத்திரன் இல்லை. சத்தியவதிக்கும் ரிச்சிக முனிக்கும் இன்னும் குழந்தை பிறக்கலை. சத்தியவதிக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு ஒரு ஆசை. அதனால சத்தியவதி ரிச்சிக முனிக்கிட்ட என்ன கேட்குறான்னா அவளுக்கும் அவனுடைய அம்மாவுக்கும் புத்திரபாகியம் தரும் பிரசாதத்தை அளிக்கும்படி கேட்குறா. அப்போ ரிச்சிக முனி அவருடைய பவரை யூஸ் பண்ணி 2 பிரசாதங்களை தயாரிக்கிறாரு. ஒரு பிரசாதம் சத்தியவதிக்குரிய பிரசாதம் என்னன்னா ஒரு அந்தன குணமுடைய ஒரு மகன் பிறப்பதற்காக அந்த பிரசாதத்தை சத்தியவதிக்கும், அவளுடைய அம்மாவுக்கு ஒரு சத்திரிய குணமுடைய மகன் பிறப்பதற்காகவும் பிரசாதத்தை அளிக்கிறார். அப்புறம் கொடுத்துட்டு அவர் நீராட செல்லும் போது இவ 2 பேரும் என்ன ஆயிடுறதுன்னா பிரசாதத்தை மாற்றி சாப்பிட்றா. அதனால என்ன ஆகுதுன்னா சத்தியவதிக்கு சத்திரிய குணமுடைய ஒரு மகனாகவும் சத்தியவதியோடைய அம்மாவுக்கு ஒரு அந்தன குணமுடைய ஒரு மகனும் பிறக்கிறாங்க. சத்தியவதிக்கு ஜமதக்கினி அப்படின்னு ஒரு புத்திரன், சத்தியவதியோடைய அம்மாவுக்கு விஸ்வாமித்ரர் பிறக்கிறார். ஜமனக்கினி தன்னுடைய தந்தையிடம் இருந்து எல்லா வேதங்கள் நாலேஜ் எல்லாமே கற்றுண்டு என்னதான் ஒரு பிரம்மச்சாரியா வளர்ந்தாலும் சத்திரியனுடைய கோபம் டெம்பர்மெண்ட் எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. இப்போ ஜமதக்கினி முனிவருக்கு ரேணுகா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை திருமணம் செய்து வைக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து 5 புத்திரங்கள் பிறக்கிறாங்க. அதில் கடைசி தான் விஷ்ணுவோடைய 6வது அவதாரமான பரசுராம அவதாரம் ராமபத்ரா அப்படிங்கிற ஒரு பையனா பிறக்கிறார். இப்போ ராமபத்ரன் சிவன் மீது கடும் தவம் புரிந்து சிவன் இவருடைய தவத்தை பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகி நீ எந்த போர்லனாலும் நீ எக்ஸ்ட்ராடினரியாக நீ தான் வின் பண்ணுவ அப்படின்னு பரசு அப்படிங்கிற ஒரு ஆக்ஸை பரிசா சிவபெருமான் ராமபத்ரனுக்கு அளிக்கிறார். அதனால சிவபெருமானிடமிருந்து பரசு அப்படிங்கிற ஆக்ஸை ராமபத்ரன் பெற்றதுனால பரசுராமா அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் வந்துடுது. இந்த பரசு அப்படிங்கிற ஒரு ஆக்ஸோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு வீசிலேயே மின்னல் வேகத்தில் போய் இந்த எதிரியை அழிக்கும் தன்மையுடையது இந்த பரசு அப்படிங்கிற ஒரு ஆக்ஸ். இப்போ பரசுராமருடைய அம்மாவான ரேணுகா தன்னுடைய கணவனையே முதல் தெய்வமாக கொண்டு எல்லாமே அவர் தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட அவள் இருக்கா. ஜமனகினி முனிவருடைய யஜ்ஞங்கள் பூஜைகளுக்காக ரேணுகா டெய்லியும் ஆத்தங்கரை ஓரம் நான் எப்போவுமே தர்ம பத்தினியாக இருக்கணும் நான் இதுவரையிலும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை குவிக்கும் போது அந்த மண்ணே ஒரு பானையாக மாறி அதுக்குள்ளே தண்ணி எப்போவுமே ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த பாட் அவள் எடுத்துன்னு போகிற வரைக்கும் உடையாது, அது கரையவும் கரையாது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பத்தினியாக இருக்கா ரேணுகா. ஒரு நாள்
வழக்கம் போல் இதே மாதிரி மண்ணை குவித்து ஜலத்தை எடுத்துகிட்டு வரும்போது கந்தர்வன் ஒருவரை அவர் பார்க்குறார். அது பார்த்த உடனே எப்படி தான் இந்த கந்தர்வாலாம் எவ்வளோ அழகாக இருக்காளோ அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த ஒரு தாட் வந்துடுறது. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அவள் குவிச்சு அந்த மண்ணை எடுத்துகிட்டு வர அந்த மண் பானை கரைந்து நீர் வெளியே விழ ஆரம்பிக்கிறது. அவள் திருப்பி மண்ணை குவித்து தர்மபத்தினி அப்படின்னு சொல்லி பார்க்குறா. மண் நிற்கவே இல்லை பானையா. தன்னுடைய புனிதமான தர்மபத்தினியாக இருந்த குணம் இழந்ததை நினைத்து ரொம்ப அழறா. அதே இடத்துல உட்காந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கா. என்னடா நீர் எடுத்துகிட்டு போக வந்த ரேணுகா இன்னும் வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஜமதக்கினி முனிவர் தன்னுடைய டிவைன் விஷனால் அங்கே நடந்தது எல்லாமே பார்க்குறாரு. அப்போ அவருக்கு கடும் கோபம் வருது. இவ்வளோ தர்ம பத்தினியாக இருக்குன்னு சொல்லிட்டு கந்தர்வனை பார்த்து இப்படி ஆயிடுத்து. என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய எல்லா புத்திரர்களையும் கூப்பிட்டு தன்னுடைய மனைவியான ரேணுகாவை கொண்டுட்டு வாங்க, உங்கள் அம்மாவை போய் கொண்டுட்டு வாங்க, அவள் இப்படி பண்ண பாவத்திற்கு அப்படின்னு சொல்லும்போது 4 மகன்களும் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறா. ஏன்னா தன்னுடைய அம்மா மீது இருந்த பாசத்தினால் அவளுக்கு இதை பண்ணுறதுக்கு மனசு வரல. அப்போ ஜமதக்கினி முனிவர் தன்னுடைய 5வது மகனான பரசுராமரை கூப்பிட்டு, உங்கள் அம்மா செய்த இந்த காரியத்திற்கு உங்கள் அம்மாவை கொன்று விடு அப்படின்னு சொல்கிறார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அதனால பரசுராமர் தன்னுடைய தந்தை சொன்னபடி ரேணுகா இருக்கும் இடத்திற்கு போறாரு. எள்ளே இளங்கிளியே இன்னும் முரங்குதியோ செல்லன்றழையே நங்கை மீர் போதற்கின்றேன் வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வள்ளிகள் நீங்களே நானே நானாயிடுக உள்ளை நீ போதாய் உனக்கின்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேரோரும் பாவாய் எல்லே இளம் கிளியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.